அத்தியாயம் 96 இருண்ட துளைகளை தவிர்ப்பது. ஒரு சிறிய ஓடையின் முன் வந்த பிறகு கபிலன் அவசரமாக தன்னை சுத்தம் செய்து கொண்டான். ஓடையின் நீர் படிகத் தெளிவாக இருந்தது. சில சிறிய மீன் அரக்கர்கள் இங்கும் அங்கும் நீந்திக் கொண்டிருந்தனர். ஓடையின் இருபுறமும் கபிலன் பார்க்க முடிந்த ஒரே விஷயம் பெரிய மரங்களும் புல்லும் மட்டுமே. என்னிடம் வேறு துணிகள் இல்லை. எரிச்சலான முகபாவத்துடன் கபிலன்தான் அணிந்திருந்த ஆடைகளைப் பார்த்தான். தளர்வான பழுப்பு நிற சட்டை மற்றும் பேனர். அதுதான் அவன் விட்டுச் சென்ற கடைசி சுத்தமான உடை. கபிலன் ஓடை நீருக்குள் இருந்த தனது பிரதிபலிப்பை பார்த்து முகம் சுளித்தார். அவனுக்கு 16 வயது ஆனபோது அவனது கருப்பு முடியின் மூலை வெள்ளி நிறமாக மாறத் தொடங்கியது. ஆனால் இப்போது அவனது தலைமுடியில் கிட்டத்தட்ட 25% வெள்ளி நிறமாக மாறிவிட்டது. முன்பு போலல்லாமல் இதெல்லாம் ஒரு வாரத்திற்குள் நடந்ததால் அவன் தோற்றத்தில் பெரிய வித்தியாசத்தை அவனால் தெளிவாகக் காண முடிந்தது. அவனுடைய கருப்பு கண்கள் கூட விசித்திரமாக பச்சை நிறத்தில் மாறின. என்ன நடக்கிறது? கபிலன் கேள்வி கேட்டான். ஆனால் சில நொடிகள் யோசித்த பிறகு அவன் தன்னை பார்ப்பதை நிறுத்தினான். இது என் இரத்த வம்சாவளி காரணமா? அடுத்த மாதம் தனக்கு 17 வயது ஆகிறது என்பது அவனுக்கு தெரியும். கடந்த ஆண்டைப் போலவே இந்த மாற்றங்கள் மீண்டும் தோன்றத் தொடங்கின. முதல் முறையாக கபிலனின் தலைமுடி நிறம் மாறத் தொடங்கியபோது அவனது தந்தை கொஞ்சம் கவலைப்பட்டார். ஏனென்றால் அவனது தலைமுடி வேர்களில் இருந்து வெள்ளி நிறமாக மாறுவதற்குப் பதிலாக மூலைகளிலிருந்து வெள்ளி நிறமாக மாறத் தொடங்கியது. ராஜரத்தினம் சில குணப்படுத்துபவர்களை அழைத்து அவனை பரிசோதித்தார். ஆனால் குணப்படுத்துபவர்கள் கபிலனின் எந்த பிரச்சினையையும் காணவில்லை. அதனால்தான் கபிலன் இந்த விஷயத்தைப் பற்றி யோசிப்பதை நிறுத்திவிட்டான். ஏனென்றால் அந்த மாற்றங்கள் அவனுக்கு தீங்கு விளைவிக்கவில்லை. ஆனால் இப்போது மற்றவர்களிடம் இல்லாத ஒரு வம்சாவளி தனக்கு இருப்பதை அவன் அறிந்ததால் அவனது தோற்றத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் அவனது வம்சாவளியுடன் தொடர்புடையவை என்பது அவனுக்கு உறுதியாகத் தெரிந்தது. ஒரு தீவிரமான முகத்துடன் கபிலன் 2 நீல நிற முட்டைகளை வைத்த துணிப்பையை நோக்கி நடந்தான். முட்டைகள் இன்னும் குளிர்ந்த குளிர்ச்சியான ஒளியை வெளியிட்டுக் கொண்டிருந்தன. கபிலன் முட்டைகளுடன் சேமிப்பு வளையங்கள் இருந்த பையை வைத்து பையை தனது இடுப்பில் கட்டினான். சிறிது நேரம் ஓய்வெடுத்த பிறகு கபிலனும் பியாவும் மேலும் புதையல்களைக் கண்டுபிடிக்க கிழக்கு நோக்கிச் செல்லத் தொடங்கினர். கபிலன் நடந்து சென்று கொண்டிருந்தபோது பியா அவன் தலைக்கு மேலே பறந்து கொண்டிருந்தாள். திடீரென்று அவள் சில மனிதர்களைக் கண்டு உடனடியாக கபிலனுக்கு தகவல் கொடுத்தாள். முதல் தளத்தை துடைப்பதில் மிகவும் மும்முரமாக இருந்ததால் யாரையும் சந்தித்து நேரத்தை வீணாக்க விரும்பாததால் ஒரு தலையசைப்புடன் கபிலன் தனது திசையை மாற்றிக்கொண்டான். 1 மணி நேரத்திற்குப் பிறகு கபிலன் ஒரு விசித்திரமான அமைப்பின் முன் நின்று கொண்டிருந்தான். 3 பெரிய மரங்களின் மையத்தில் பண்டைய மொழி பொறிக்கப்பட்ட ஒரு பெரிய கல் பலகை செங்குத்தாக நின்று கொண்டிருந்தது. கல் பலகையின் கீழ் ஒரு பெரிய இருண்ட சுரங்கப் பாதை இருந்தது. கபிலன் கல் பலகையைப் பார்த்து முகம் சுளித்தான். அவன் கண்டுபிடித்த தங்க சிலுவை அடையாளம் இந்த இடத்திலிருந்து சிறிது தொலைவில் இருந்தது. மேலும் வரைபடத்தின்படி அவன் நின்ற இடத்தில் தங்க அல்லது கருப்பு நிற சிலுவை குறி எதுவும் இல்லை. கபிலனை விசாரிப்பதற்கு முன்பு பியா கல் பலகையையும் இருண்ட சுரங்கப் பாதையையும் பார்த்தாள். நாம் உள்ளே போகிறோமா? ஒரு தீவிரமான முகபாவத்துடன் அவசரமாக தலையை ஆட்டினான். பியா முடிந்த அளவுக்கு இருண்ட துளைகளை நாம் தவிர்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். பேசிய பிறகு கபிலன் உடனடியாக திரும்பி அந்த இடத்தை விட்டு வெளியேறினான். 1 மணி நேரத்திற்கு முன்புதான் அவனை பாம்புகள் துரத்தின. அந்த உணர்வை மீண்டும் அனுபவிக்க அவனுக்கு விருப்பமில்லை. பியா சுரங்கப்பாதையைப் பார்த்தாள். பின்னர் கபிலனை பார்த்தாள். அவள் தன் சிறிய கண்களை ஆச்சரியமான முகபாவத்துடன் சிமிட்டினாள். சரி. கபிலன் கிளம்பும்போது சூசன் என்று அழைக்கப்பட்ட முதியவர் தனது மங்கலான பிம்பத்தைப் பார்த்தார். அவரது முகம் உணர்ச்சியற்றதாக இருந்தாலும் அவரது நெற்றியில் ஒரு நரம்பு வீங்கியிருப்பதைக் காண முடிந்தது. இந்த குட்டி, நீ பார்த்த எல்லா சுரங்கப் பாதையிலும் துளையிலும் நுழைந்தாய். ஆனால் இப்போது நான் உன்னை 7வது மாடிக்கு அனுப்ப விரும்புவதால் நீ துளைகளைத் தவிர்க்கிறாயா? நீண்ட காலத்திற்குப் பிறகு எப்போதும் உணர்ச்சிகள் இல்லாமல் இருந்த சூசனின் பழைய முகம் இறுதியாக இருட்டாக மாறியது. நான் அவனை தூக்கிச் சென்று சுரங்கப் பாதைக்குள் வீசி எறிய வேண்டுமா? சூசன் அவசரமாக தலையை ஆட்டினான். அவன் குழந்தையை காயப்படுத்த அனுமதிக்கப்படவில்லை. பொறுமையான முகபாவத்துடன் கபிலன் செல்லும் அடுத்த இலக்கை நோக்கி மிதக்கத் தொடங்கினார். இதற்கிடையில்
7வது மாடியில் பார்த்திபனும் தரனும் ஒரு பெரிய கல்லின் மேல் அமர்ந்திருந்தனர். அவர்களின் சுவாசம் கடினமாக இருந்தது. அவர்களின் ஆடைகளில் பல்வேறு ஓட்டைகள் காணப்பட்டன. அவர்கள் அமர்ந்திருந்த கல் மட்டும்தான் சூடாக இல்லாத இடம். அவர்களைச் சுற்றியுள்ள சூழல் மிகவும் சூடாக இருந்ததால் இருவரும் உருகுவது போல் உணர்ந்தனர். அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தபோது அவர்களுக்கு எதிரே இருந்த ஒரு சிறிய எரிமலை ஏரியிலிருந்து திடீரென்று 2 நெருப்பு எலும்புக்கூடுகள் ஊர்ந்து வந்தன. நெருப்பு எலும்புக்கூடுகளில் ஒன்றின் மார்பின் நடுவில் நீல நிற மையமும் மற்றொன்றின் மையப்பகுதி சிவப்பு நிற மையமும் இருந்தது. ஊர்ந்து வெளியே வந்த பிறகு நெருப்பு எலும்புக்கூடுகள் இரண்டும் பார்த்திபனையும் தரனையும் நோக்கி ஓடுவதற்கு முன்பு அவர்களின் வெற்றுக் கண்களால் பார்த்தன. தரன் நெருங்கி வரும் எலும்புக்கூடுகளைப் பார்த்தான். அவனுக்கு அழவேண்டும் என்றிருந்தது. நாங்கள் இந்த மாடிக்கு வந்து 1 வாரம் ஆகிறது. நாங்கள் செய்த ஒரே விஷயம் இந்த அசிங்கமான எலும்புக்கூடுகளைத் தேடிக் கொண்டதுதான். ஒரு புதையலைக் கூட நாங்கள் கண்டுபிடிக்கவில்லை. இது ரொம்ப அநியாயம். நான் இனி சண்டை போட விரும்பவில்லை. விரக்தியால் நிறைந்த தரனின் குரலைக் கேட்ட பார்த்திபன் பெருமூச்சு விட்டு தன் மணிக்கட்டை பார்த்தான். அவரது மணிக்கட்டில் 289 என்ற எண் சிவப்பு தடித்த எழுத்துக்களில் எழுதப்பட்டிருந்தது. அதாவது 1000 என்ற எண்ணை அடைய அவர் இன்னும் 711 நெருப்பு எலும்புக்கூடுகளைக் கொல்ல வேண்டும். தரன் கொலை எண்ணிக்கை பார்த்திபனை விடக் குறைவாக இருந்தது. அவரது மணிக்கட்டில் 198 என்ற எண் இருந்தது. நெருப்பு எலும்புக்கூடுகளைக் கொல்வது கடினமாக இல்லை. ஏனெனில் அவை இரண்டும் ஒன்றாக போராடினால் எலும்புக்கூடுகளைச் சமாளிக்க முடியும். அந்த அசிங்கமான எலும்புக்கூடுகளைக் கண்டுபிடித்து வெப்பமான சூழலைச் சமாளிப்பதுதான் கடினமான விஷயம். அவ்வப்போது எரிமலை குழம்பு ஏரிகள் அல்லது குழிகளில் இருந்து எலும்புக்கூடுகள் ஊர்ந்து செல்லும். ஆனால் அந்த எண்ணிக்கை அபத்தமான அளவில் குறைவாகவே இருந்தது. தீவிரமான முகபாவத்துடன் தங்களை நோக்கி ஓடிவந்த 2 எலும்புக்கூடுகளை எதிர்த்துப் போராட பார்த்திபன் எழுந்து நின்றான். தொடரலாம். நம்மால் முடியும் என்று நான் நம்புகிறேன். பார்த்திபனின் உற்சாக வார்த்தைகளைக் கேட்ட பிறகு தரனும் அழுவதா அல்லது சிரிப்பதா என்று தெரியவில்லை. அவன் வீட்டிற்குப் போகத்தான் விரும்பினான். கண்ணீர் மல்கிய முகபாவத்துடன் தரனும் எழுந்து நின்று நெருங்கி வரும் எலும்புக்கூடுகளை நோக்கி சில மந்திரங்களை வீசினார். நீங்கள் எல்லாம் முட்டாள்கள். என்னால உன்னை சமைக்கவோ சாப்பிடவோ கூட முடியாது. நீங்க எல்லாரும் ஏன் இவ்வளவு அசிங்கமா இருக்கீங்க? பார்த்திபன் திகைத்துப் போய் தரனை திரும்பி பார்த்தான். அந்த இருவரையும் நோக்கி ஓடி வந்த எலும்புக்கூடுகள் கூட ஒரு கணம் வாயடைத்துப் போயின.